ஹாய் மீடியா செல்ல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2012 வெளியான ராங் டர்ன் படத்தோட 5வது பாகத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு டென்ட்டை போட்டு அந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்து தான் நாங்க ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை பத்தி ரொம்ப டீப்பா பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து அந்த டென்ட்டை திறந்துகிட்டு உள்ள வந்த ரெண்டு சைக்கோங்க கத்தியையும் கோடரையும் வச்சுக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ அந்த சைக்கோட ஒரே குத்தா குத்தி படுக்க வச்சிடறான். என்னடா இது சைக்கோ இந்த குத்துக்கே கத்துது அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சைக்கோ மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கானுங்க. நான் பயந்தே போயிட்டேன்டா, ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு அவன் கேட்டதுக்கு ஹாலோவின் ஃபெஸ்டிவல் வருது இல்ல, சோ அதுக்காக தான் நாங்க இந்த வேஷத்தை போட்டோம். சரி போற போக்கில் ஒரு காட்டு ஒன்று தான் உனக்கும் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்றானுங்க. கட் பண்ணா ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பொண்ணு ஒருத்தி ஜாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்போ அவ ஓடி போயிட்டு இருக்க அந்த திசையில ஒரு ஆள் ஒருத்தன் நிக்கிறான். பாக்குறதுக்கு அப்படியே சைக்கோ மாதிரி ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கிறான். ஆனா இந்த பொண்ணு அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அப்படியே ரைட் எடுத்து வேறொரு பக்கமா ஓடும்போது அங்கேயும் ஒரு சைக்கோ நிக்கிறான். அதை பார்த்துட்டும் பயப்படாத இந்த பொண்ணு, டே தம்பி காஸ்டியூம் வேற லெவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு யூட்டர்ன் எடுத்து ஓடிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொம்பளை சைக்கோ ஒன்று நிக்குது. இந்த 3 பேரும் சைக்கோ அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியாது. ஹாலோவின் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அந்த சைக்கோவை இவ கெட்ட வார்த்தை சொல்லி இந்த பொண்ணு விரல தூக்கி காட்டி அவளை கலர் கலரா திட்டினதும் கோவப்பட்ட அந்த பொம்பளை சைக்கோ ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட நடு விரல அப்படியே வெட்டி வீசி எறிஞ்சிடறா. கத்தி கதறி குப்பாட போட்டு அவ ஓடிட்டு இருக்கும்போது இவ விரலையும் வெட்டிட்டு ஒரு வெறித்தனமான சிரிப்பை சிரிச்சுட்டு இன்னைக்கு உனக்கு டண்டனக்கா தாண்டி அப்படின்னு டார்சான் மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வருது. ஒரு பக்கம் இந்த பொண்ணு உதவி கேட்டு கத்திட்டு ஓடுறத ஒருத்தன் பாத்துறான். எம்மாடி மஞ்ச சோக்கா, எதுக்கடி நீ இப்படி கத்துற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவகிட்ட இவன் கேட்டதும் ஒரு சைக்கோ ஒண்ணு என் விரல வெட்டிட்டு என்னையும் கொலை பண்றதுக்கு துரத்திட்டே வருது. என்ன எப்படியாவது அவங்கிட்ட இருந்து காப்பாத்துருங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு அவர்கிட்ட கெஞ்சிரா. சரி பயப்படாத, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அழைச்சிக்கிட்டு ஒரு புதருக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். அப்போ இவளை கொலை பண்ண வந்த அந்த 3 சைக்கோங்களும் அப்படியே வரிசையா போறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நீ இங்கே வெயிட் பண்ணுமா, அந்த பொறுக்கி பசங்க போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் எதிர்த்து போய் பாக்குறாரு. அந்த சைக்கோங்க 3 அந்த ஜில்லாவிலே இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த தாத்தா ரொம்ப ரொம்ப வீரத்தோட அந்த பொண்ணை கூட்டிட்டு அப்படியே வெளில வராரு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது எம்மாடி நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. மறந்துட்டீங்களா, என்ன மறந்தீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டதும் அம்பி மாதிரி இருந்த ஐயா திடீர்னு அண்ணியனா மாதிரி அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்த குடலை எடுத்து இந்த பொண்ணோட வயிற்றுல உற்றே போடு. உள்ள இருந்த குடலை அப்படியே பிச்சுக்கிட்டு வெளில வந்து ரத்தம் அப்படியே செதறி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வலி தாங்க முடியாம ஒரு மரத்து மேல கை வச்சு நிக்கிறா. கோடாரியால அந்த கை மேலேயே ஒரு போடு, 2 துண்டா போய் கீழே விழுந்த அந்த கையை அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த 5 விரலையும் அப்படியே காட்டி இது ராங் டர்னோட 5வது பாகம் அப்படிங்கறத சிம்பாலிக்கா காட்டுறானுங்க. இந்த பொண்ணை கொலை பண்ண துரத்துன அந்த 3 சைக்கோங்களும் அங்க வரானுங்க. சரி தாத்தாவுக்கு வருஷம் இந்த டேட்ல தான் திதி கொடுக்கணும் போல, ஐயாவோட கட்டத்தை அங்கேயே முடிச்சு விட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படிதான் நடக்கல. அந்த 3 சைக்கோங்களும் நம்ம தாத்தா சொல்றதை கேட்டுதான் நடப்பானுங்க போல. அந்த சைக்கோ கிட்ட இந்த தாத்தா ஒரு கை கொடு அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த சைக்கோ அந்த பொண்ணோட கையை கீழே கிடக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இந்த தாத்தா கிட்ட நீட்டுறான். டே சைக்கோ நாயே, நான் ஒன்னும் அந்த கையை கேட்கல, ஒரு கை கொடுத்து அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போக சொன்னடா, ஏன்டா எனக்குனே இப்படி வந்து சேர்றீங்க அப்படின்ட்டு அவரு கத்துனதுக்கு அப்புறம் அந்த 3 சைக்கோங்களை சேர்ந்து அந்த பொண்ணோட டெட் பாடியை தூக்கிட்டு போறானுங்க. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க கூட ஓட்டிட்டு இருக்கிற ஒரு சில பிசுறு எல்லாத்தையும் காட்டுறானுங்க. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பட்டத்துல ஒருத்தன் நம்ம ஹாலோவீனை கொண்டாட போறோம் இல்லையா, அந்த டவுன்ல பல வருஷத்துக்கு முன்னாடி மலைகள்ல வாழக்கூடிய ஒரு சில மனிதர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் வினோதமாவும் இருக்கக்கூடிய அவங்க ஒரு முறை இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அந்த டவுனுக்குள்ள இருந்த ஏகப்பட்ட பேரை அடிச்சு தும்சம் பண்ணி புதுசா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி எல்லாரையும் போட்டு தெரியிருக்கானுங்க. அடுத்த நாள் காலையில அந்த மொத்த டவுன்லயும் ரத்தம் அப்படியே காட்டாறு கணக்கா ஓடி இருக்குது. சோ கண்டிப்பா நாம அந்த ஹாலோவினை கொண்டாட போகவே கூடாது அப்படின்ட்டு அவன் சொல்றான். இந்த கதையை கேட்டு ரொம்ப பயந்து போன நம்ம ஹீரோயினக்கா, ஆட டேய் ஆளை விடுங்களா சாமி, நான் ஒன்னும் அந்த இடத்துக்கெல்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினக்கா கிட்ட ஹீரோ ஏகப்பட்ட கதையை சொல்லி அவளை ஹாலோவின் ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு போறதுக்கு ரெடி பண்ணிடுறான். இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அந்த 3 சைக்கோங்களையும் காட்டுறாங்க. அவனுங்க தூக்கிட்டு வந்த அந்த பொண்ணோட டெட் பாடியை அப்படியே தலைகீழ கட்டி தொங்க விட்டுட்டு அவ கழுத்தை மட்டும் ஒரு சைக்கோ அப்படியே தனியா வெட்டி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இந்த சைக்கோங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கான் இல்லையா, அதான் அந்த மொட்டை, அவன் இப்ப உள்ள வரான். இந்த செத்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட பர்ஸை வந்து அவ செத்து போன இடத்துலயே இவனுங்க மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அதை அந்த மொட்டை பாஸ் கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து இந்த சைக்கோங்களோட மூஞ்சில அப்படியே தூக்கி வீசி அடிக்கிறான். நீங்க யாரை வேணா கொலை பண்ணிக்கோங்க, ஆனா நீங்க கொலை பண்றவனுங்க கண்டிப்பா கையில போனோ இல்ல பர்ஸோ எடுத்துட்டு வருவானுங்க. அப்படி அவனுங்களை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவனுங்க ஏதாவது அது மாதிரி எடுத்து வந்திருக்காங்களா அப்படிங்கறத நீங்க தேடி கண்டுபிடிச்சாவது அதை எடுத்துட்டு வந்துடணும். நீங்க கொலை பண்ணும்போது ஏதாவது எவிடன்ஸ் அங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரனுங்க உங்களை ரொம்ப ஈஸியா போட்டு திருடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலை பண்ற தொழில நான் ஒரு 30 வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு போலீஸுமே என்ன தேடி வந்தது இல்ல. காரணம் என்னன்னு வச்சுக்கோயேன், நான் கொலை பண்ணதுக்கு அப்புறம் எந்த வித எவிடன்ஸுமே அங்க விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ
இருக்கவங்கள இந்த மொட்டை கலர் கலரா திட்டுறான். இவன் திட்டுறதை கேட்டு கடுப்பான ஒரு பெரிய சைக்கோ இவனை அடிக்கிறதுக்காக ஓடி வரான். அதை பார்த்துட்டு இந்த மொட்டை என்னையாரா அடிக்க வர அப்படின்ட்டு ஒரு இரும்பு ராட் எடுத்து அந்த சைக்கோட வாயிலேயே ஒரே போடு. அப்படியே கட் பண்ணா இந்த ஏரியாவோட ஷெரீஃபும் அவங்களோட ஜூனியர் ஷெரீஃபும் சேர்ந்து அந்த ஏரியாவை சுத்தி ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்க ரவுண்ட்ஸ்ல இருக்க அந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம பசங்களும் கார்ல போயிட்டு இருக்கானுங்க. அப்படி அவங்க கார்ல செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கும்போது அந்த மொட்டை பாஸ் இருக்கான் இல்லையா, அந்த வீணா போன பொறுக்கி பைய இவங்க காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். காரை அவன் மேல விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு மரத்து மேல போய் நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அச்சோ யாரா அவன் காருக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக பொண்ணுங்களை அங்கேயே நிக்க வச்சுட்டு இந்த 3 பசங்க மட்டும் அவங்க கிட்ட போறானுங்க. இவனை நான் இடிக்கவே இல்ல, அப்புறம் என்னடா செத்த மாதிரியே கிடக்குறான் அப்படின்ட்டு அவன் அப்படியே லைட்டா பிரட்டி பார்க்கும்போது அவன் கையில வச்சிருந்த கத்தியால நம்ம ஹீரோவை போட்டு தள்ள அவன் ட்ரை பண்றான். அதை பார்த்துட்டு இந்த 3 பசங்களும் சேர்ந்து அந்த மொட்டை பையில சாத்துன்னு போட்டு சாத்திடுறானுங்க. தன்னோட பாசை இந்த 3 பேர் சேர்ந்து புரட்டுன்னு புரட்டி எடுத்துட்டு இருக்கானுங்க. அதை அந்த 3 சைக்கங்களும் காட்டுல ஒரு ஓரமா ஒளிச்சு நின்று பாத்துட்டு இருக்கானுங்க. தன்னோட பாசை போட்டு அடிக்கிற அவனுங்களை போட்டு தள்ளுறதுக்காக அம்ப குறிபாத்து வச்சு நின்றுட்டு இருக்கும்போது ரவுண்ட்ஸ்ல இருந்த நம்ம ஷெரீஃப் அக்காங்க வந்ததை பார்த்ததும் இத்தனை பேரை நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு அந்த சைக்கோங்க அப்படியே மறைஞ்சு ஓடி போயிடுதுங்க. இந்த மொட்டை பாஸ் பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் அந்த ஷெரீஃப் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஜூனியர் நம்ம ஹீரோட காரை செக் பண்றான். அப்போ உள்ள போதை பொருள் இருக்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த காரை டோ பண்றதுக்கு ட்ரக் வர வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்ணு, இந்த எல்லாரையும் நான் அள்ளிக்கிட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம ஜூனியரை மட்டும் அங்க விட்டுட்டு நம்ம ஷெரீஃப் அக்கா மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ இங்க இந்த ஜூனியர் மட்டும் தனியா இருக்கான் இல்லையா, அதை பார்த்து அந்த சைக்கோங்க இன்னைக்கு நமக்கு சாக் பாட்டுடா டோய் அப்படின்ட்டு கையாமையான்னு கத்திக்கிட்டு இவனை நோக்கி செம்ம வேகத்துல ஓடி வருதுங்க. அதை பார்த்துட்டு அந்த ஜூனியர் டேய் நில்லுங்கடா அப்படின்ட்டு துப்பாக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். ஆனா இவன் துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள அந்த சைக்கோங்க இவன் மேல அம்ப விட்டு அவன் அப்படியே பரிதாபமா துடிக்க அவன் காதை ரெண்டையும் வெட்டி அவன் கண்ணுக்கு முன்னாடியே அவனோட காதை அந்த சைக்கோங்க கடிச்சு திங்குதுங்க. அப்புறம் அவன் நடு மண்டையில கத்தி எடுத்து ஒரே போடு. கட் பண்ணா இந்த பசங்க எல்லாரும் செல்லுக்குள்ள இருக்காங்க. போதை பொருள் நம்ம வச்சிருந்ததுனால தான் நம்மள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா ஸ்காலர்ஷிப் எல்லாம் போயிடும். நம்ம எல்லாரையும் நம்ம ஸ்கூலை விட்டு துரத்த போறாங்க. நம்ம வாழ்க்கைய மொத்தமா அள்ளி வச்சு நாமளே கொளுத்திட்டோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் விதவிதமா கதறிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீங்க யாரும் பயப்படாதீங்க, இந்த மேட்டரை இன்னைக்கு நான் ஒரு கை பாக்குறேன் அப்படின்ட்டு இந்த போதை பொருளுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க, மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்னோடது அப்படி இப்படின்ட்டு காய்ச்சி மூச்சுன்னு இவன் பேசுனதும் சரி ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டுறேன் அப்படின்ட்டு இவனை மட்டும் உள்ள வச்சுட்டு அங்க இருந்த மத்த எல்லாரையும் அவங்க வெளியில அனுப்பிடுறாங்க. இதே எல்லாத்தையும் இன்னொரு செல்லுக்குள்ள இருந்து பார்த்த இந்த மொட்டை ஏமா ஷெரீஃப் தாயே என்ன கொண்டு போய் வேற ஒரு செல்லுல போடுமா, உள்ள ஒருத்தன் சரக்கு போட்டு படுத்திருக்கான், இந்த வாடையை என்னால தாங்கவே முடியல, சோ இவங்க கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்து தாயே அப்படின்ட்டு அவன் சொன்னதும் அவனை அப்படியே மேலங்களையும் ஒரு பார்வையை பார்த்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேக்க அவங்க வெளில போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியில போனா ஷெரீஃப் அக்கா உள்ள வந்ததும் இந்த பொறுக்கி பையில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இவனை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் 30 வருஷமா போலீஸுக்கு டிமிக்கி கொடுக்குற ஒரு மோசமான சைக்கோ கில்லர் இவன் தான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே நம்ம ஷெரீஃப் அக்கா அந்த ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணி 30 வருஷமா நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு சைக்கோ பையில நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை எப்ப வந்து நீங்க அள்ளிட்டு போவீங்க அப்படின்ட்டு இவங்க கேட்டதும் அவனை அள்ளி வச்சு கொடுத்ததுக்காக ஷார்ப்பா 10 மணிக்கெல்லாம் அங்க வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த ஷெரீஃபுக்கு கால் பண்ணி இது மொத்தமாவே எங்களுக்கு எப்படின்னு தெரியாம நடந்து போயிடுச்சு மேடம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுட்டு எங்களை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க மேடம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன கேப்ல இந்த 3 சைக்கோங்களும் சேர்ந்து ஒரு டவர் கம்பத்தை ட்ரக்ல கட்டி இழுத்து அதை அப்படியே கீழே தள்ளிடுறானுங்க. சிக்னல் போனதுனால இவங்க பேசிட்டு இருந்த போன் கால் கட் ஆயிடுது. இப்போ அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா ஒரு பவர் ஸ்டேஷனுக்கு போன இந்த 3 சைக்கோங்களும் அங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கானுங்க. அதை சிசிடிவில பார்த்து அங்க இருக்கிற செக்யூரிட்டி அவனுங்களை போட்டு தள்ளுறதுக்காக வேகணும் ஓட அந்த செக்யூரிட்டிய இந்த 3 சைக்கோங்களும் சேர்ந்து அடிச்சு பெரட்டி எடுத்து அவரோட கையை கட்டி அங்க இருக்கிற கரண்ட் ஒயர்ல அப்படியே தூக்கி போட்டுறானுங்க. அவர் அப்படியே துடிக்க ரணகுடரமா செத்து போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மொத்த டவுன்லயும் கரண்ட் போயிடுது. அதை பார்த்துட்டு இந்த மொட்டை அப்படியே செம்மையா சிரிச்சிட்டு மேடம் என் பசங்க உங்களை போட்டு தள்ளிட்டு என்னை தூக்கிட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்கானுங்க, உங்க உயிரை காப்பாத்திக்க இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான். இதெல்லாம் கேட்டு செம்ம கடுப்பான அந்த செல்லுக்குள்ள இருக்கிற இன்னொருத்தர் மேடம் தயவு செஞ்சு என்ன வேற ஒரு செல்லுல போடுங்க, இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த மொட்டை சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு தப்பு நடக்க போகிற மாதிரி அவளுக்கு தோணுது. சோ அந்த மொட்டை கூட இருக்க இன்னொருத்தரை அந்த செல்லை விட்டு வெளில கொண்டு வந்ததும் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா மேடம் அவன் சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ பயமா தோணுது, அது மட்டும் இல்லாம நீங்க தனியா வேற இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆள் கிடையாது, சோ என்ன வேற செல்லுல போடாம இங்கவே வச்சுக்கோங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவங்களுக்கு ஹெல்ப்பா வெளில இருக்கிறான். உதவிக்காக மைக் அப்படிங்கிற ஒரு ஆபீசருக்கு நம்ம ஷெரீஃப் வந்து கால் பண்றாங்க. ஆனா அந்த ஆபீசர் வாக்கி டாக்கி தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்த ஒரு பொண்ணு கூட முக்க போட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கா ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வெளில வரா. அப்போ ஒரு இருட்டான இடத்துக்குள்ள ஒரு பொம்பளை சைக்கோ இருந்துச்சு இல்லையா, அந்த சைக்கோ ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை துரத்த
அவ ஒரு பக்கம் ஓட இப்போ அப்படியே இந்த ரூம்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. அதுல இருக்கிற ஒரு காதல் ஜோடியோட தொல்லை தாங்க முடியாம நான் போய் ஹீரோவை பார்த்துட்டு வரேன், நீங்க என்ன வேணா போயிட்டு கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்த மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது அவன் கையில ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான். அந்த கத்தியை தன்னோட பாக்கெட்ல போறதா நினைச்சுக்கிட்டு இவன் கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளில வரான். ஹீரோயினை துரத்திட்டு போன அந்த சைக்கோ அவளோட வயித்துல ஒரே குத்தா குத்தி அவ வயிற்றுக்குள்ள ஒரு கிணத்தை தோண்டி உள்ள கையை விட்டு அந்த குடலை அப்படியே தனியா உருவி எடுத்து அந்த பொண்ணோட வாய்க்குள்ள வச்சு அப்படியே அமுக்குவான் பாருங்க. அந்த சீனை பாக்குறதுக்கு கொடூரத்தின் உச்சகட்டமா இருக்கும். இவ செத்து கிடக்குற அந்த வழியில தான் ஹீரோவை பார்க்க அவனும் போறான். ஆனா இவ செத்து போய் கிடக்கிறத பார்க்காம அவன் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். டேய் எங்கடா அவன் ஆளு வந்தா காணுமே அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அவன் கேட்க, டேய் பொறுக்கினாயே நீங்க எதனா அவளை கூட்டிட்டு போனீங்க, இப்போ என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படா தெரியும் அப்படின்ட்டு அவன் தடுமாறுறான். நீ சாப்பிடாம இருப்ப அப்படிங்கிறதுக்காக உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு முடி வந்தாடா. அவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலன்ட்டு இவனுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது அந்த மொட்டை பைய கக்கப்புக்கான்னு சிரிச்சுக்கிட்டு அவ செத்து போயிருப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அந்த காதல் ஜோடி இருக்கிற அந்த ஹோட்டல் ரூமை காட்டுறாங்க. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்ததும் இவன் போய் திறக்கிறான். வெளியில ஒரு சைக்கோ நிக்கிறான். ஆனா அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாம, டே தம்பி நீ ரூம் மாறி வந்துட்ட, தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறான். மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த கதவை டமால் யாரோ தட்டுறாங்க. இப்போ செம்ம கோவத்தோட போன அவன் கதவை திறந்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த சைக்கோ தான் நிக்கிறான். இல்ல சித்த பையன் நார பையில சொன்னா கேட்க முடியாடா, இது ஒரு ரூம் கிடையாதுடா, இது வேற ரூம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கிறான். அந்த கதவுக்கு பக்கத்திலே ஒளிஞ்சிருந்த இன்னொரு சைக்கோ இவன் கழுத்துல ஒரு சுருக்க போட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். சத்தம் போட்டு காட்டுத்தனமா கத்திட்டு இருந்த அவனோட வாய்ஸ் திடீர்னு கட் ஆயிடுது. என்னாச்சு திடீர்னு சைலண்ட் ஆயிட்டான் அப்படின்ட்டு குளிக்க போன அவனோட லவரு அந்த கதவை திறந்துகிட்டு வெளில வந்து பாக்குறா. அங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இவளுக்கு ஃபீலா இருக்கும் போல. சோ மறுபடியும் அந்த பாத்ரூம்குள்ளேயே வந்து ஒளிஞ்சுக்கிறா. உள்ள யாராவது வந்தா ஒரே போடா போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு இரும்பு கம்பியோட அந்த கதவுக்கு பக்கத்துல அவ ஒளிஞ்சிருக்கா. இப்ப அந்த சைக்கோ உள்ள வர அந்த கம்பியால அவன் தலையில ஒரே போடா போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணும்போது அவளை இழுத்து போட்டு இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்க கடந்த ஒரு கத்தி எடுத்து அவன் மேல மாங்குன்னு குத்திட்டு அந்த இடத்த விட்டு அவ தப்பிச்சு ஓடிடுறா. கட் பண்ணா இந்த பக்கம் ஷெரீஃபுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. உனக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், சோ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது இதுதான் உனக்கு கடைசி சாப்பாடு, சோ நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு அந்த முட்டை பைய சொல்லிட்டு இருக்கிறான். கட் பண்ணா இந்த பக்கம் ஒருத்தனுக்கு கழுத்துல சுருக்கு போட்டு கொண்டு போனானுங்க இல்லையா, அந்த 3 சைக்கோங்களும் சேர்ந்து அவனோட 2 காலையும் ஒரு மரத்துல கைத்தால கட்டி ஒரு பக்கம் மரத்துல கட்டி வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த 2 கையையும் அவங்களோட கார் ஒன்று இருக்கு இல்லையா அதுல கட்டி எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுத்து வச்சிடறானுங்க. அப்புறம் இந்த 3 சைக்கோங்களும் ஆளுக்கு ஒரு சுத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து அவன் காலில திரும்ப அடிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல 2 காலோட எலும்பும் அப்படியே முறிஞ்சு போய் கீழே போயிடுது. அவனை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல போட்டுறானுங்க. வழி தாங்க முடியாம என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் தான் அப்பவே சொன்னேன்ல என் பசங்க வருவானுங்க உங்க எல்லாரையும் போட்டு தள்ளுவானுங்க அப்படின்னு. இப்போதைக்கு வெறும் சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் தான் போக இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கால் உடஞ்சு போய் கிடக்கிறவனை காப்பாத்த இந்த 3 பேரும் வெளில ஓடி வரானுங்க. ஆனா இந்த 3 பேரும் ஓடி போய் அவனை காப்பாத்துறதுக்குள்ள ரிட்டர்ன்ல வந்து அந்த சைக்கோங்க அவன் மேல காரை விட்டு ஏத்தி அவன் அப்படியே சட்னி ஆக்கிட்டு போயிடுறானுங்க. இப்பதான் அந்த மொட்டை எப்படியா பார்த்தாலும் அப்படிங்கிறது நம்ம ஷெரீஃபுக்கு தெரிய வருது. அதே நேரத்துல இங்க ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இல்ல. சோ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா செல்லுக்குள்ள இருக்கிற அவனை வெளில கொண்டு வந்து அவனுக்கு மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மத்த 2 பேருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு கன் எடுத்து கொடுத்துட்டு நீங்க 3 பேரும் ஒவ்வொரு திசையிலயும் பாதுகாப்புக்காக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஷாப்ல ஜெனரேட்டர் இருக்குது. சோ இப்போ நான் அங்க போய் அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணி நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிட கால் பண்ண போறேன். இப்போ நான் அந்த கடைக்குள்ள போற வரைக்கும் எனக்கு பேக்கப் கொடுங்க அப்படின்ட்டு இவங்க அந்த கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஃபியூல ஒரு கேன்ல எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சைக்கோங்க சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. ஒரு கதவை திறந்துட்டு வெளில வந்த ஷெரீஃப் ஒரு இடத்த குறிபாத்து டமால்னு சொல்றாங்க. எவனோ ஒருத்தன் இன்னைக்கு செத்துட்டான்டா அப்படின்ட்டு இவங்க சுட்ட இடத்த போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க சுட்டது வந்து ஒரு மனுஷன கிடையாது, ஒரு மனுஷனோட கட் அவுட் ஒண்ணு இருட்டுல பார்க்கும்போது மனுஷன் மாதிரியே தெரிஞ்சிருக்கும் போல. ஒருவேளை சைக்கோ தான் வந்துருச்சோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த அட்டையை தான் இவங்க சுட்டிருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமா அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணதும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி இங்க 3 சைக்கோங்க சேர்ந்து ஏகப்பட்ட பேரை விதவிதமா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. சரி பதட்டப்படாதீங்க, நீங்க யாரு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்ட்டு அவன் கேக்குறான். வெஸ்ட் வெர்ஜினியால இருக்கிற ஒரு ஃபேர்லேக் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் பேசுறேன், நான் தான் அந்த டவுனுக்கு ஷெரீஃப் அப்படின்ட்டு இவங்க சொன்னதும் ஷெரீஃப் சொன்ன அந்த இடத்த இவன் கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறான். அந்த ஊர்ல இன்னைக்கு ஹாலோவின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதே நேரத்துல நம்ம ஷெரீஃபும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணல இல்லையா, சோ அவங்க சொல்றது உண்மை இல்ல, இது ஒரு பிராங்க் கால் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சா இல்லையா, அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனோட கதவை தட்டுறா. அந்த சைக்கோ தான் உள்ள வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள இருந்த ஒருத்தன் டமால்னு சுட்டுறான். அந்த துப்பாக்கியோட சத்தத்தை நம்ம ஷெரீஃப் பேசிட்டு இருக்கவன் கேக்குறான். இப்பதான் நம்ம ஷெரீஃப் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிறதே அவனுக்கு தெரிய வருது. எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு இங்க போலீஸ் நீ அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோயினுக்கா செத்து போயிட்டா, ஆனா அவ செத்து போயிட்டாலா இல்லையா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரியாது. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, இத பாருங்க மேடம், நான் அவளை ரொம்ப லவ்
பண்றேன், என் உயிருக்கு மேலேயும் அவளை நினைச்சிட்டு இருக்கிறேன். சோ என்னோட உயிரை பெருசா நினைச்சு நான் இங்கே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்னால தாங்க முடியாது. சோ நான் அவளை காப்பாத்த கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோயோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேர் மட்டும் 2 துப்பாக்கியோட வெளில போறானுங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அக்கா செத்து போய் கிடக்கிறத அவங்க பாக்குறானுங்க. கத்தி கதறி கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அவளை அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப மல்லு கட்டி அவளை தூக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்பளை சைக்கோ ஒண்ணு அங்க வருது. இந்த 2 பேரும் அந்த சைக்கோவை டமால் டுமால்னு மாத்தி சுட்டுக்கிட்டே துரத்திட்டு ஓடுறானுங்க. அப்போ மேல இருந்து பறந்து வந்த ஒரு சைக்கோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை அடிச்சு படுக்க போட்டுறான். அதே மாதிரி நம்ம ஹீரோட வாயிலையும் ஒண்ணு வச்சு அவனையும் ஒரு ஓரமா படுக்க வச்சிடறானுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த 2 பேரும் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறானுங்க. ஹீரோவோட தலை மட்டும் வெளியில தெரியற மாதிரி ஒரு ஆழமான குழியை நோண்டி அதுக்குள்ள அவனை போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் இவனோட காலில ஒரு சங்கிலியை கட்டி படுக்க வச்சிருக்கானுங்க. புல்லு செடி எல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு பெரிய மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கும் போல. அந்த மிஷினை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட புறமண்டிலே ஒரு ஏத்து, அவனோட தலை மட்டும் அப்படியே தனியா துண்டா போய் அந்த மிஷின் மேல விழுகுது. அடுத்ததா செயின்ல ஒருத்தனை கட்டி போட்டுருக்காங்க இல்லையா, அந்த மிஷினை அவன் காலில விட்டு ஏத்தி தலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துறான். இந்த கடையில சிக்கன் எல்லாம் வாங்கும்போது அப்படியே பீஸ் போட்டு கொடுப்பானுங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் மொத்த உடம்பும் அப்படியே பீஸ் ஆயிடுது. இப்ப நம்ம ஷெரீஃபுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உள்ள ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட தன்னோட கார் கீயை கொடுத்து இந்த மொட்டையை அரெஸ்ட் பண்ண இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நம்ம ஜூனியர் ஷெரீஃபா அங்க விட்டு வந்திருப்பாங்க. அவனையும் கூட்டிக்கிட்டு அதே மாதிரி வேற ஆபீசர்ஸ் யாராவது இருந்தா அவங்களையும் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மொட்டை பையன் இந்த கேப்ல அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஷெரீஃப் கிட்ட பேசி என்னை எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்க வச்சிரு, நான் மட்டும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டா நீங்க எல்லாருமே ஃப்ரீ ஆயிடலாம். ஒருவேளை நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா என் பசங்க இங்க வந்து கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே கொண்டுடுவாங்க அப்படின்ட்டு சொல்றான். சோ உயிருக்கு பயந்து போன இந்த பொண்ணு ஷெரீஃப் கிட்ட போய் அந்த மொட்டை பாஸ் நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எனக்கு ஜஸ்டிஸ் தான் முக்கியம், என்ன ஆனாலும் அந்த மொட்டை பையனை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இந்த ஷெரீஃபோட கார் எடுத்துட்டு போனவரு எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவர் தேடி போன அந்த ஜூனியர் ஷெரீஃபும் மத்த எந்த ஆபீசருமே அங்க இல்ல. அவர் போயிட்டு இருக்க அந்த ரூட்ல இந்த சைக்கோங்க ஒரு முள் கம்பியை போட்டு வச்சிருக்குதுங்க. இவர் அதை கவனிக்காம அந்த முள்வெளியில விட்டதும் அந்த கார் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துருது. ஐயா மோசு நீ இருக்கியா அப்படின்ட்டு நம்ம ஷெரீஃப் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, மோசு மோசம் போயிட்டா அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தெரியல. அவன் அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஒரு பேரலுக்குள்ள போட்டு கீழே ஒரு அடுப்பை பத்த வச்சு அந்த அடுப்புக்கு மேல இந்த பேரலை தூக்கி வச்சிடறானுங்க. நெருப்பு ஒரு பக்கம் அப்படியே தகன்னு எரிச்சிட்டு இருக்கும்போது அவன் வலி தாங்க முடியாம ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். அப்படியே செல்லுக்குள்ள இருக்கிற இந்த மொட்டை பையன் இத பாருமா, என் பசங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவானுங்க, இங்க இருக்க எல்லாரையும் அவனுங்க ரணகூடரமா போட்டு தள்ளுவானுங்க, ஆனா அவனுங்க வந்து காப்பாத்துறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒன்ன மட்டும் சத்தியமா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மொட்டை பையன் பிராமிஸ் பண்றான். அவரை பேரலுக்குள்ள போட்டு எரிச்சிட்டு இருக்கானுங்க இல்லையா, அந்த மொத்த இடத்தையும் பத்தி எரிய வச்சுட்டு ஏகப்பட்ட சிலிண்டர்ஸ் அங்க வச்சுட்டு போறானுங்க. இவன் கத்தி கதறிட்டு இருக்கிறத ஷெரீஃப் கேட்டுட்டு நான் அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு இவங்க ஓடுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இவங்க ஓடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கேஸ் சிலிண்டர் வெடிச்சு செதறி போக நம்ம ஷெரீஃப் அக்கா அப்படியே பல அடி தூரத்துக்கு பறந்து வந்து விழுகுறாங்க. அப்படி ஷெரீஃப் வெளில போகும்போது இந்த பொண்ணு கிட்ட ஒரு கன்னை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஷெரீஃபுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த கன்னை எடுத்துக்கிட்டு வெளில ஓடி வரும்போது மறுபடியும் அந்த மொட்டை பையன் நீ மட்டும் என்ன காப்பாத்தினா உன்னை உயிரோட விட்டுருவேன், இல்லனா எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவேன் அப்படின்ட்டு அவன் மிரட்டினதுனால அந்த மொட்டை பையன் இருக்கிற செல்ல திறந்து அவனை வெளில விட்டுறா. நீ செல்ல திறந்தோட நான் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடும் அப்படின்ட்டு சொன்னவன் அந்த பொண்ணோட கண்ணுல கத்தியால ஒரே சுருக்கு தான். அந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணே இல்லாம போயிடுது. அப்படியே காப்பாத்துங்க அப்படின்ட்டு கத்திட்டு வெளில ஓடி வரும்போது அவளை கொல்றதுக்காக அந்த மொட்டை பையனும் பின்னாடியே ஓடி வரான். வெளியில ஷெரீஃப் இருக்கிறத பார்த்த அந்த மொட்டை அவளை சுடுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அவன் சுடுறதுக்கு முன்னாடி ஷெரீஃப் அக்கா அவனை சுட்டுறாங்க. கண்ணு போன அந்த பொண்ணையும் கொண்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டு இந்த மொட்டை பொறுக்கிய மறுபடியும் கொண்டு போய் செல்லுக்குள்ள தள்ளிடுறாங்க. இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னடா அது சத்தம் அப்படின்ட்டு ஷெரீஃப் அக்கா வெளில வந்து பாக்குறாங்க. நம்ம ஷெரீஃப் அக்காவோட கணவரை ஒரு காருக்குள்ள உட்கார வச்சு ஒரு ஷார்ப்பான கத்தியை அவன் வயிற்றுல குத்தி வச்சு காரோட கதவை யாராவது திறக்கும் போது அவனோட வயிறுல இருந்து நெஞ்சு வரைக்கும் அப்படியே ரெண்டா பொளந்து போய் ரணகுடரமா செத்து போற மாதிரி அவனுங்க செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இது தெரியாம நம்ம ஷெரீஃப் அக்கா அந்த காரை திறக்க போறாங்க. ஆனா கதவை திறக்க வேணாம் அப்படின்ட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு செய்கையாலே அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். அதை சரியா கவனிக்காம அவங்க கதவை திறந்ததும் அவன் வயிறுல இருந்து நெஞ்சு வரைக்கும் அப்படியே ரெண்டா பொளந்து போய் உள்ள இருக்கிற மொத்த குடலும் அப்படியே சரிஞ்சு கீழே கூட்டுது. அப்புறம் ஒரு பெரிய ட்ரக் எடுத்துட்டு வந்து அந்த கார்ல ஒரே ஏத்தி அவனை அங்கனையே மொத்தமா சாகடிக்கிறானுங்க. நம்ம ஷெரீஃப் அக்காவுக்கும் அந்த சைக்கோ அக்காவுக்கும் செம்ம சண்டை. ஆனா அந்த சைக்கோ நம்ம ஷெரீஃபை போல காட்டி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிடுது. அப்படியே இந்த பக்கம் அந்த செல்லுக்குள்ள இருக்கிற மொட்டை சைக்கோ இந்த பொண்ணை எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு உன்னை கண்டிப்பா கொல்லுவேன்னு சொன்னதை கேட்டதும் அந்த பொண்ணு அப்படியே தட்டு தருமாறிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போறா. நம்ம ஷெரீஃப் அக்காவை அந்த சைக்கோங்க அப்படியே தொக்கா தூக்கிட்டு வந்து ஒரு செல்லுக்குள்ள வச்சு அவங்க கையை ரெண்டையும் மேல் நோக்கி கட்டி அவங்க காலுக்கு கீழே ஒரு ஷார்ட் கன்னை வச்சு ஒரு சின்ன கயிறை அவங்க காலில் அப்படியே கட்டி வச்சிருக்கானுங்க. வலி தாங்க முடியாம காலை கொஞ்சம் தள்ளினா கூட போதும் கன்னு ஃபயர் ஆகி தாடையை தொலைச்சிக்கிட்டு தலையை பொழந்துக்கிட்டு வெளில வந்துடும். இப்ப அந்த மொத்த இடத்தையும் எரிச்சு விட்டுட்டு அந்த மொட்டை பைய வெளில வந்துடுறான். நெருப்புல அவங்க உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கருகிட்டு இருக்கும்போது வலி தாங்க முடியாம இவங்க காலை
ஆளை அசிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த துப்பாக்கி ஃபயர் ஆகி அவங்க அதே இடத்துல செத்து போயிடுறாங்க. இந்த கண்ணு தெரியாத பொண்ணு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனா இல்லையா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ரோட்ல இவ அழுதுகிட்டே போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி ஒரு கார் வர சவுண்டை கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறா. அந்த காரை நிப்பாட்டி அந்த பொண்ணை வண்டிக்குள்ள ஏத்திக்கிறானுங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம மொட்டை பாஸ் தான் உள்ள இருக்கான் அப்படின்னு. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவ கத்திக்கிட்டே இருக்க அந்த கார் அப்படியே போயிட்டே இருக்குது. அதோட இந்த படத்தையே முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு 6வது பார்ட் கூட இருக்குது. உங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக கொண்டு வரேன். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். Until then bye, நான் உங்கள் வாய்ஸ் அப்டேடி.